நாமும் பேசலாம் இங்கிலீஷ். ஆமாங்க, ப்ராக்டிஸ் பண்ண நம்ம கூட இங்கிலீஷில் பேசலாம். நம்ம பார்க்க போகிறது வேர்போடைய பாஸ்ட் டென்ஸ். நிறைய வேர்ப்ஸோடைய பாஸ்ட் டென்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி நம்ம தப்பு இல்லாமல் பேச முடியும் இல்லையா? சரியான வேர்ப்ஸை யூஸ் பண்ணி பேச முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இர்ரெகுலர் வேர்ப்ஸ். இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னாக்கா அதோடைய ஃபார்ம்ஸ், அதோடைய பாஸ்ட் டென்ஸ் மாறி மாறி வரும். அதில் ஒரு பேட்டர்ன் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற வேர்ப்ஸுடைய பாஸ்ட் டென்ஸ் என்னென்னா அப்படின்றத பார்த்து அதை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு பேசும்பொழுது சரளமாக தப்பு இல்லாமல் ஃப்ளோ குறையாமல் நம்ம கண்டினியூஸாக ஃப்ரீயாக இங்கிலீஷில் பேச முடியும், கான்ஃபிடென்ட்டாக. இப்போ நம்ம லெசனுக்கு போகலாமா? பாருங்கள், பி அப்படின்ற இந்த வேர்ப் இருக்கு இல்லையா, அது ப்ரெசன்ட் டென்ஸ். இதோடைய பாஸ்ட் டென்ஸ் வாஸ் அல்லது வேர். வாஸ் அப்படின்றது சிங்குலர் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா வாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ளூரல் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா வேர் அப்படின்னு சொல்லுவோம் பாஸ்ட் டென்ஸில். அதே மாதிரி பாருங்கள், பிகம் அப்படின்ற வார்த்தையை அந்த வேர்பை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோடைய பாஸ்ட் டென்ஸ் பிகேம். பிகின் அப்படின்ற வேர்பை கேள்விப்பட்டிருப்பீங்க, பிகான். பிரேக், ப்ரோக். அடுத்தது பிரிங், brought. பில்ட், built. பை, bought. கம், came. காஸ்ட், காஸ்ட். பாருங்கள், காஸ்ட்டுக்கு பாஸ்ட் டென்ஸும் காஸ்டே தான் வருது. கட், கட். டூ, did. Drink, drank. Eat, ate. Find, found. Fly, flew. Get, got. Give, gave. Go, went. Have, had. Keep, kept. Know, knew. Leave, left. Make, made. Meet, met. Pay, paid. Put, put. Read, read. ஸ்பெல்லிங் பாருங்கள், அதே மாதிரி தான் READ தான் வருது. ஆனால் இந்த ரீடுடைய பாஸ்ட் டென்ஸை நம்ம உச்சரிக்கும் போது ரெட் அப்படின்னு உச்சரிக்கணும். சே, செட். see, saw. sell, sold. send, sent. speak, spoke. கடைசி spend, spent. take, took. teach, taught. tell, told. think, thought. என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இர்ரெகுலர் வேர்புக்கு பாஸ்ட் ஃபார்ம் எப்படி வரும் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? இதில் நம்ம பார்த்துருக்க இந்த எல்லா வேர்ப்ஸையும் அதோடைய பாஸ்ட் டென்ஸ் ஃபார்மை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களாலையும் சுலபமாக கான்ஃபிடென்ட்டாக தப்பு இல்லாமல் இங்கிலீஷில் சரியான வேர்ப்ஸை யூஸ் பண்ணி பேச முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.